மதுரை வளையங்குளம் பகுதியில் சாலையை அகலப்படுத்த கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சத்யகுமார். சத்யகுமார், வணக்கம். பொதுமக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? இது தொடர்பாக முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். மதுரை வளையங்குளம் தேசிய நெடுஞ்சாலையில் பார்த்தோமேயானால் அந்த ஊருக்கு நடுவாகவே இந்த தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு பாலம் ஒன்று வருகிறது. இந்த பாலத்திற்கு கீழ் ஒரு புறம் இருந்து மற்றொரு புறம் இந்த பாலத்திற்கு கீழாக இந்த சாலையை கடப்பதற்கு ஒரு சின்ன சாலையானது போடப்பட்டுள்ளது. ஆனால் அந்த சாலை இன்னும் அகலமாக வேண்டும் என்றும், ஏனென்றால் இந்த ஊரில் இருந்து அதிகமாக பெரிய கனரக வாகனங்களும் அதே சமயத்தில் பார்த்தோமேனால் இந்த பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அரசு பேருந்து செல்லக்கூடிய பாதையாக இருப்பதால் அந்த பாதை அகலமாக இருக்க வேண்டும் என ஏற்கனவே கோரிக்கை விடுத்திருந்தனர். இருந்த போதிலும் தற்போது இதற்கான வேலைகள் நடைபெற்று வந்த நிலையில் அந்த சாலையானது குறுகலாகவே இருப்பதாகவும் உடனடியாக அந்த சாலையை அகலப்படுத்த வேண்டும் என்று இன்று காலை கிட்டத்தட்ட ஒரு 7 மணி முதலே அந்த சாலை முழுவதும் தேசிய நெடுஞ்சாலையை மறியல் செய்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த சாலையில் அமர்ந்திருந்தனர். இதனால் இந்த பகுதி முழுவதும் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. மதுரையிலிருந்து மற்ற மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் மற்றும் கல்லூரி மற்றும் பள்ளி பேருந்துகள் உள்ளிட்டவை இந்த வாகன போக்குவரத்து நெரிசலில் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் தற்போதைக்கு கலைந்து சென்றுள்ளனர். முழுமையாக இந்த சாலையை அகலப்படுத்தாவிட்டால் மீண்டும் இந்த போராட்டம் தொடரும் எனவும் பொதுமக்கள் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.